விஷயம் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே அவளை வெளில அனுப்புறதுக்கான ட்ராமா தான். ஏன் பிக் பாஸோட சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஸோ அப்படி பண்ணி தான் அவளை வெளில அனுப்பிச்சிருக்காங்கன்னு போது அவள் இல்லாமல் ஷோ ரன் பண்ணிடலான்னு இவனுங்க 2 வீக்ஸ் நினச்சிருக்கானுங்க. ஃபினாலே கூட அவள் வந்தா என்ன வராட்டி என்ன பண்ணிடலாம் நினச்சிருக்கானுங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே அந்த ஷோ வந்து டிஆர்பி 2 வாரமாக இல்லாத பட்சத்தில் அன்னைக்கு ஒரு நாளாச்சும் டிஆர்பிக்காகவாது அவளை கூப்பிட்டு வந்து நிறுத்தினாதான் போல இருக்கேடா. மொத்தம் நம்ம வெளில அனுப்பிச்ச உடனே ஜனங்க வந்து அவன் மேலே வந்து கோவமா இருப்பாங்க, அதை அப்படியே விட்டுருவாங்க, மறந்துடுவாங்க அப்படின்னு இவங்க தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. அந்த கணக்கு தப்பாக போயிடுச்சு. ஸோ ஜனங்களுக்கு வந்து வெளியில் உண்மை தெரிகிற பட்சத்தில் பாருக்கான சப்போர்ட் ஜாஸ்தியாக உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸில் எவன் வந்து வின்னர் ஆனால் எங்களுக்கு என்ன, ரன்னர் ஆனால் எங்களுக்கு என்ன, விஜய் சேதுபதி வந்து ஹோஸ்ட் பண்ணால் எங்களுக்கு என்ன, ஹோஸ்ட் பண்ணலன்னா எங்களுக்கு என்ன, பாரு வருவாளா, ஷோக்கு பாரு வருவாளா அப்படின்ற கொஸ்டின் தான் அங்கே வந்து ரைஸ் ஆகிருக்கு. பாருக்கான ஃபேன்ஸ்க்கான கூட்டம் இல்லை பாருக்கான சப்போர்ட்டர்ஸான கூட்டம் ரைஸ் ஆகும்போது இவனுங்களுக்கான டிஆர்பி வந்து சுத்தமாக இறங்கிடுச்சு. பாரு 2 வாரமாக ஷோவில் இல்லாத பட்சத்தில். ஸோ அவளை கொண்டு வந்து நிறுத்தினா மட்டும் போதும், நீங்கள் வந்தால் மட்டும் போதுன்ற மாதிரி லிட்ரலாக பிச்சை எடுத்து தான் அவளை கூப்பிட்டு வராங்க. அவளும் சரி போட்டது போட்டேன், ஷோ ஃபுல்லாகவே போட்டுறான், அந்த ஒரு நாள் எதுக்குடா குறை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டா. அவள் வர்றா அப்படிங்கும்போது அவளுக்கான ஏவியை எப்படி ரெடி பண்ணுவாங்க, அவளுக்கான மாஸ் என்ட்ரியை வந்து என்ன மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆல்ரெடி கமருதீனுக்கு வந்து என்னமோ ஒரு லுக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வருது. ஸோ பாருக்கான ஃபேன்ஸ்க்காகவாது பாரு அங்கே வந்து நிற்கிறான்னும் போது அவளை அவள் எப்படி இருக்கான்னு கேட்குற ஃபேன்ஸ்க்கு நடுவில் அவளை வந்து பார்க்கறதுக்கு வந்து எல்லாருமே நிறைய பேர் அன்னைக்கு ஷோக்கு கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அன்னைக்கான ஷோ பாரு வந்தால் பார்ப்பாங்க. விஜய் சேதுபதியில் நீ ஹோஸ்ட் பண்ண யார் பார்ப்பாங்க? சபரி ஆக்குனீங்களோ நீங்க டப்பா வேற யாரை வந்துட்டு அந்த ஒரு ஸ்மோக்கிங் வாயா அதை வந்து வின்னர் ஆக்குறீங்களோ, இந்த அரோரா ஆக்குறீங்களோ, இல்லை யாரை எலிமினேட் பண்றீங்களோ அதெல்லாம் பார்க்க யார் காத்துட்டு இருக்கா? பாரு வராலாம் சொல்லுங்க, நாங்க பாக்குறோம் அப்படின்ற மாதிரி டிவி ஆன் பண்றவங்களாகட்டும், லைவ் ஷோ ஐ மீன் அந்த ஷோக்கே போய் நேரடியாக பார்க்குறவங்களாகட்டும் எல்லாருமே வந்து பாருக்கான எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த ஃபினாலே டே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுவே பாரு தான் இந்த சீசனோட வின்னர், பீப்புளோட வின்னர், ரியல் வின்னர் அப்படிங்கறது நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ணுதுன்னா பாரு பார்க்கறதுக்கு ஹாப்பியாக இருக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கப்புறம் அவள் லைஃப்பில் வந்து அவள் பாசிட்டிவான விஷயங்களை பார்த்து இல்லை இந்த விஷயங்களை இந்த ட்ராமாலாம் இதோடு அவள் விட்டுட்டு அவளுக்கான எல்லா விஷயங்களும் ஹாப்பியான விஷயங்கள் நடக்கட்டும் நம்மளும் பிளஸ் பண்ணுவோம். ஸோ என்னோட சேனலில் கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு எனக்கான ஒரு மோட்டிவேஷன் கொடுத்ததுக்கு நல்லா பேசுகிறீங்கன்னு சொன்னதுக்கு எல்லாருக்குமே நானும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒரு சிலர் எனக்கு கண்டினியூஸாக கமெண்ட்ஸ் பண்ணவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் பேரும் முடிஞ்ச அளவுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து இதுக்கப்புறம் பிக் பாஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி என்ன ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி ஃபிலிம் ரிவ்யூ சொல்லியிருக்கேன், வெப் சீரிஸ் சொல்லியிருக்கேன், இப்போ ரீசெண்டாக 2-3 ஃபிலிம் பார்த்தேன். பட் ஆனால் எல்லாமே எனக்கு எப்படி ரிவ்யூ பண்ணோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு அது பிடிச்சிருந்தா மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். இப்போ கூட இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வியூஸ்க்காக பண்ணணும்னு நினச்சிருந்தா இந்த ஷோ ஃபுல்லாக பண்ணியிருக்கலாம், இல்லை டக்குன்னு பாரு வந்து எலிமினேட் ஆனோடனே வேறு யாருக்காச்சும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல